எல்லையிலே திருமுருகப் படைகளுடனும் அனைத்து நிலை கடந்த நிலையிலான அனைத்து படைகளுடனும் எமது எல்லையில் உமது கரங்களால் ஈட்டப்பட்ட நூலை தாங்கி நின்றிருந்த பொழுது இங்கு வந்து தரிசனம் தந்திட்ட எமது பரமகுரு அகத்திய பெருமானை வணங்கி வரவேற்று வாழை சித்தரையும் அம்மையையும் எமது எல்லைக்குள்ள வருக 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 என்று திருப்பாதங்களை பற்றி வரவேற்று அமர்கிறேன். விஸ்வாமித்ரன். முழங்கட்டும் ஓசைகள். ஓம் அகதீசாய நமக. 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 மாசரு பொன்னின் நிலையாய் வளம்புரி முத்தின் வடிவமாய் காசற்ற வித்தாக கரும்பாக மழை தேனாக வளம் வரும் ஞான வடிவம் கொண்ட சித்தனே, அகத்தியன் கண்டெடுத்த அகத்திய இலக்கணமே, ஏற்றமிகு உயர் ஞான நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றும் சிவபெருமானுடைய சரீரத்தை நூலாக பெற்ற சிவமகா வாழை சித்தனே, அகத்தியன் வந்தமர்ந்தோ. உயர் தமிழது, உன்னத இனிய தமிழது, உழன்று சுழன்று வருகின்ற இப்பூவுலகம் அதில் அத்தமிழ் நிலைதனை சுழல வைக்கும் ஏற்றமிகு இறை சுழல் தவம் காணும் அற்புத சிவகூரை தலம் கண்டவனே, அகத்தியன் வந்தமர்ந்தோ. தென்பொதிகை தலமதில் அமர்நிலை கொண்டு தவம் கொண்டு ஏற்றமிகு தேடுதல் நிலை கொண்டு அலைந்து தெரிந்தவனை அழையா இடம் தேடி ஆற்றல் கொண்டு அமர வைத்து அற்புத நிலையாய் அவன் கண்முன் தோன்றிய இறை தோன்றலே சித்தன் வந்தமர்ந்தோ. உயர் கணங்கள் எல்லாம் உள்ளூர வாழ்த்து நின்று தவம் காணும் அற்புத வேலைதனில் அக்கணங்கள் அருள்காவல் தவம் புரியும் ஆற்றல் கொண்ட தவம் கண்ட சித்தனே, ஏற்றமிகு பெருநிலையாய் கண்ட சபைதனிலே யாம் அகத்தியன் வந்தமர்ந்தோ. உனதருள் நிலை கொண்ட இறை பேராற்றல் அருளாளன் என்பவன் அருளை ஆள்பவனாக இருக்க வேண்டும் என்கின்ற ஞான தத்துவத்தினை உணர்நிலை கொண்டு அவ அருளை ஆள்கின்ற ஆற்றல் பெற்ற அருளாளனே, உமக்கு அருள் கொடுத்த சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோ. உன்னருள் இன்னருள் என்னருள் அது எவனருள் என்கின்ற நிலை கொண்ட கேள்வி கணைகளுக்கிடையே அது அனைத்தும் சிவத்தின் அருள் என்ற உன் அடிபணிவு சரணாகதி நிலை கண்டு அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம். சித்தனே, இறை பயணம் இறை தேடுதல் பயணம் அல்ல, இறையை அடைகின்ற பயணமாக அப்பயணம் அதை மேற்கொண்டு வந்து நீ ஆற்றிய தவங்களுக்குள்ளெல்லாம் இறையை அழைத்து வந்து அமர வைத்த அற்புத தலமதில் இருந்து அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம். அந்நிலைக்கு உயரிய ஏற்ற நிலை கொண்ட இறை அந்தஸ்தினை பெற்றுக் கொடுத்த அற்புத சித்தனே, அமர்ந்திருந்து தவம் காணும் பொழுது அகத்தியன் சிரசிற்குள் இருந்து எழுந்த ஏற்றமிகு நெற்றி சுழுமுனையிலே எரிந்த ஜோதி அது எஜ்ஜோதி என்று யாம் கண்டு நிற்க
அஜோதிதான் எம் ஜோதி என்று சிவம் உரைத்து நிற்க அவன் உரைத்து நின்ற தலம் பாதாள கங்கா நதிநீர் என்று உரைக்க வந்தோம் அகத்தியன் சித்தனே. பாதாள லோகமதில் தவம் கண்ட சித்தனை இறை லோகமாக யுகம் அதை மாற்ற வேண்டும் என்கின்ற நிலை கொண்டு வேண்டுகோள் விடுக்க அத்தகைய வேண்டுகோளினை ஏற்று வந்து அவ்வாற்றலினை மேலெழுத்து வரச் செய்து ஆற்றல் பெற்ற சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் அந்தமர்ந்தோம். அந்நிலை கொண்டு யாம் அமர்ந்திருக்கும் தலமதில் இறைகணங்கள் எல்லாம் வந்தமர அக்கணங்களினுடைய அற்புத ஆற்றல் தன்னை ஒட்டுமொத்த பேராற்றலாய் கொண்ட இறை சிவமகா வாழை நிலையாக இறை ஊற்று ஆற்று பெருக்கெடுத்து ஓடுகின்ற அற்புத நிலை கொண்ட சபையாக பெற்றவனே, சபை நாயகனே, சபை கொடுத்தவன், நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். உன் அருள் ஆற்றலை, உன் இறையருள் ஆற்றலை பூர்வ ஜென்ம புண்ணிய இறை ஆற்றலாக பெற்று உன்னை தேடி அலைந்து அகத்தியம் தேடி அலைந்து அகத்தியனை மனையாளாக பெற்ற தேவி பார்வதி வடிவம் கொண்டவளே, நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். இணைக்கரங்கள் இணைகரங்களாய் அது இறைகரங்களாய் மாறி நிற்க, இணைக்கரங்கள் இரண்டும் இருகரங்களாய் இறைகரங்களாய் மாறி நிற்க, இக்கரங்களினுடைய ஸ்பரிசம் படுகின்ற ஆற்றல்தனை சூட்சமமாக பெற்ற எம் சீடர்களே, பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய அகத்தியனுடைய சித்தனுடைய சிவத்தினுடைய திருமுருகனுடைய பரந்தாமனுடைய ஏற்றம் கொண்ட சீடர்களே, அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம். சித்த குரலை கேட்க முடியுமோ, சிவக்குரலை கேட்க முடியுமோ என்கின்ற வினாக்களுக்கெல்லாம் ஓர் உயரிய விடையாக பெற்ற ஏற்றமிகு சபைதனிலிருந்து அவ் குரலினை ஒழிக்க ஒழிக்க உரைக்க உரைக்க உரைக்கின்ற சித்தர்களை அழைத்து அமர வைத்து ஆற்றல் கொண்டு அவர்களை ஆசி கூறச் செய்கின்ற அற்புத ஆதிகிரை சூட்சமன் நூல் பெற்ற சித்தனே, சீடர்களே, அகத்தியன் வாழ்த்துகின்றோம். 14 சித்தர்களின் வரிசைதனில் ஏற்றமிகு பெருநிலை கொண்ட சித்தனாய் எமை அமிழ்த்து வைத்து ஆழ்நிலைக்குள் தவம் காண வைத்து அனுப்பி வைத்த சிவபெருமானின் திருவடி தொட்டு வணங்கி என்னோடு வந்து அமர்ந்திருக்கின்ற சித்தகணிகளின் வடிவில் ஆற்றல் கொண்ட விஸ்வாமித்திர வடிவம் கொண்டு வந்து அமர்ந்தவனே, உமக்கு நல்ல ஆசி வழங்கு. ஓம் அகதீசாய நமக. என்னடா இறை கூச்சல், இயல்பு நிலைதனிலே இறை கூச்சலை காண முடியுமோ கலியுகம்? அதில் களிக்கூச்சலை மட்டும் கண்டு கொண்டிருக்கின்ற கலியுகத்தில் களி மறைந்து களி அழிந்து இறையுகமாக மாறுகின்ற அற்புத சிவகூரை தலமதில் இறை கூச்சல் மட்டும்தான் கேட்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அத்தகைய இறை கூச்சலின் இணை கொண்ட கூச்சலாக அகத்திய நாமத்தினையும் சிவமகா வாழை சித்த நாமத்தினையும் 14 சித்தர்கள் நாமத்தினையும் அற்புத நிலை கொண்ட திருமுருக பெருமானுடைய நாமங்கள் எல்லாம் ஓர் நாமத்திற்குள் அடக்கம் என்று அடிபணிவு சரணாகதி நிலையோடு அகத்தியத்தை இறைக்கு பிடித்த அவன் சரீரத்திற்குள் இருந்து எழுகின்ற ஒவ்வொரு கூச்சலும் இறை கூச்சலே என்று உரைக்கின்றோம். அகத்தியன் எங்கு காண முடியும், எங்கு கேட்க முடியும்? எத்தகைய திருவாய் மொழிகளிலிருந்து உயர்நிலை கொண்ட உண்மை ஞானத்தை கேட்க முடியும்? ஆராய்ந்து பாருங்கள். இவன் உரைத்தவாறு எத்தலமதில் இருக்கின்றவனும் அவனுக்குரிய ஆற்றலை பெற்ற அவன் அடிநிலையில் ஆழ்ந்திருப்பான். அவனை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அவனுக்குள் வீழ்ந்திருந்தால் ஒழிய அவன் ஆற்றலை பெற இயலாது என்று உரைக்கின்றோம். அகத்தியன் தான் ஆழ்நிலையில் கண்டதவத்தின் பேராற்றலை எங்கும் சென்றொழிந்து கொள்ளாது, எங்கும் சென்றொழித்துக் கொள்ளாது அத்தகைய ஞானத்தினை யுகமாற வேண்டும் என்ற அற்புத அகத்தியனின் வேண்டுகோளுக்கு இணங்க பெற்ற அனுமதியின் பால் ஏற்றமிகு ஞானத்தை பரப்புகின்ற சிவசூட்சமன் நூலினை பரிசாக பெற்றிருக்கின்றானே சித்தன், சித்தனை குருவாக பெற்றிருக்கின்றீர்களே சீடர்கள், புண்ணியவான்கள் இவ்யுகமதில் என்று உரைக்கின்றோம். உண்மை ஞானத்தை, உயர் ஞானத்தை எவனால் கற்றுக் கொடுக்க முடியும்? எவனால் கற்றுக் கொடுக்க முடியும்? உண்மை ஞானம் எதுவென்று உணர்ந்தவன் தான் கற்றுக் கொடுக்க முடியும் என்று கூறுகின்றோம். அகத்தியன் வெற்று நிலை கொண்டு இகலோகமதிலே வளம் வந்து கொண்டிருக்கின்ற இவன் உரைத்தவாறு பல்வேறு நிறங்கள் கொண்டு பல்வேறு தலங்கள் கொண்டு ஆடம்பர படாடோப நிலையங்கள் கொண்டு வளம் வந்து கொண்டிருக்கின்ற அவ்விடத்திற்கு சென்றால் என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும் என்று தெரியா நிலையில் செல்வது, என்ன கிடைத்தது என்று தெரியா நிலையில் திரும்பி வருகின்ற நிலையே நடந்தேறுகின்றது என்று உரைக்கின்றோம். அகத்தியன் இங்கு வந்தால் என்ன கிட்டும்?
இங்கு வந்தால் என்ன கிட்டும் என்கின்ற நிலை இனி கிட்டாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையிலிருந்து விடுபட்டு வேறுபட்டு ஆற்றல் கொண்டு உள் நுழைகின்ற அத்தகைய நிலையிலேயே ஆற்றல் கொண்ட அம்மனினுடைய வடிவத்தை தரிசனம் செய்கின்ற நிலை, சித்தனுடைய திருவுருவிலே சிவபெருமானை காண்கின்ற நிலை பெற்ற தலமதில் வந்தமர்கின்ற பொழுது என்ன கிட்டியது என்று கூறுவதற்கு எண்ணிக்கையில் இல்லை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எண்ணிக்கையில் அடங்கா ஏற்றமிகு ஆற்றலையெல்லாம் அள்ளி வாரி வழங்குகின்ற புண்ணிய கிடங்கிற்குள் அமிழ்ந்து குளித்து அதிலிருந்து எழுந்து வருகின்ற பொழுது எப்படி எழுந்து செல்வார்கள்? புண்ணிய நிலை கொண்டவர்களாக, சிவமகா நிலை கொண்டவர்களாகவே எழுந்து செல்வார்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இறைவன் எங்கு இருக்கின்றான்? இறைவன் எங்கு இருக்கின்றான்? என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? இறைவனுக்கு பணி இல்லையோ? இங்கு வந்து இத்தகைய மேடை அமைத்து இருக்கையில் சிறுகூடத்திற்குள் தானா இறைவன் உரையாட போகின்றான் என்கின்ற வினாக்களுக்கெல்லாம் விடை அமர்ந்து பாருங்கள். பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதுதனில் அகத்திய நாமத்தினை உங்களை துறந்து உங்களை இழந்து சிவமகா வாழை சித்த நாமத்தினை உரைத்தமர்ந்து பாருங்கள். இறைவன் உள்ளுக்குள் காட்சி அளிப்பான் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எவன் போல் இவன் போல் சிவனாக காட்சி அளிப்பானெனில் அல்லது இல்லை எனில் நீர் வந்து அகத்தியனிடம் வினாதோடு யாம் அத்தகைய வினாவிற்கும் இடையளிக்கின்றோம். விஸ்வாமித்திரன் இணையோடு துணையோடு என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆதிரை சூட்சம நூலிவன் உரைத்தான் எங்கும் எவருக்கும் எப்பொழுதும் எத்தகைய தேவர்களுக்கும் சித்தர்களுக்கும் ஏன் சிவபெருமான் கரத்தில் கூட கிடைக்காத ஆற்றல் இது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவபெருமான் ஆற்றலாய் வந்திருக்கின்றான், சிவத்தின் கரங்களில் இவ்வாற்றல் இல்லை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. ஏனெனில் சிவத்தை நிற்க வைத்து, சிவத்தை அமர வைத்து, சிவத்தை முன்பாக வைத்து வினா தொடுக்கின்ற ஆற்றல் எவனுக்கு வரும்? சித்தன் தவிர எவனுக்கும் வராது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உண்மையில் தன்னை துறந்து தன்னை இழந்து இறையை ஆட்கொண்டு அமர்ந்திருக்கின்ற சித்தன் சிவத்திற்கும் மேல் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. அதுதான் சித்தர்களுக்கும் இறை ஆற்றலுக்கும் உள்ள வேறுபாடு என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவத்தின் நாமத்தை உரைக்க உரைக்க உரைத்து பாருங்கள். அற்புதமாய் உள்ளுக்குள் அந்நாமம் கரைந்து உறைந்து நீ சிவமாக மாறுகின்ற பொழுது சிவத்தினுடைய ஆற்றலை எல்லாம் விட பல கோடி மடங்கான ஆற்றலை பெற இயலுமா? இயலாதா சீடனே உரை. ஓம் அகதீசாய நமக. அவ்வாற்றலைத்தான் தற்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உயர்நிலை கொண்ட இறை சூட்சம நூல் இது எங்கிருந்து வருகின்றது? எங்கு கற்றுக்கொண்டு வந்தார்கள்? இந்நாள் வரும் இறை சூட்சம நூலை சுமந்திருக்கின்ற எம் சீடர்கள் 8 திக்கும் இருக்கின்ற சீடர்கள் என்ன கற்றுக்கொண்டு வந்தார்கள்? ஒன்றை மற்றும் தான் கற்றார்கள். சரணாகதி என்ற நிலைதனை மட்டும் சித்தனிடம் கற்றுக்கொண்ட நிலைக்கு கிடைத்த பரிசே ஆதி கைலாய இறை சூட்சம நூல் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதுதான் உண்மையான சித்த உரை, சிவ உரை. ஏற்றமிகு நிலை கொண்ட திருமுருக பெருமானுடைய சரீரமே, பரந்தாமனுடைய சரீரமே, சிவத்தின் சரீரமே நூலாக மாறி இருக்குமெனில் அதன் ஆற்றல் எத்தகைய நிலை கொண்டது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் சீடர்களே. பிரபஞ்சமே அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. தஞ்சமடைய வேண்டும் இறையிடம். தன்னை இழந்து தஞ்சம் அடைகின்ற பொழுது இறை உனக்குள் தஞ்சம் அடைகின்றது என்பதற்கு இது ஒரு சான்று. இறை வந்து தஞ்சமடைந்த தலம்தான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறையை தஞ்சமடைய வைப்பது எவ்வாறு என்று கற்றுக் கொடுக்கத்தான் ஒவ்வொரு தலமாக அகத்தியன் துணையோடு 14 சித்தர்கள் துணையோடு சிவத்தின் துணையோடு சிவத்தின் ஆற்றலை எல்லாம் ஒட்டுமொத்த நிலை கொண்ட பேராற்றலாய் பெற்ற சிவமகா வாழை சித்தன் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது உரையாடல் அல்ல, ஆன்மீக உரையாடல் அல்ல, அர்த்தமுள்ள ஆன்மீக இறையாடல் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆடல் கலைகளை கற்றுக் கொடுக்கின்ற திருநடராஜ கோலம் கொண்டு திருச்சிற்றம்பலவானாக அமர்ந்திருக்கின்ற அற்புத சபைதனில் இருந்து அவன் புறப்படுகின்ற பொழுது பிரபஞ்சம் அவனோடு புறப்படுகின்றது என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. கட்டளையை சித்தனிட்ட கட்டளையை சிவம் ஏற்று நிற்கின்ற அற்புத சபைதனில் நடைபெறுகின்ற கோமாதா பூஜைதனிலே அத்துணை கணங்களும் வந்து அமர்ந்திருக்கின்றன. கோமாதாவின் வடிவில் இறை சித்தன் உருவில் என்று கூறுகின்றோம். அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. கோமாதா பூஜைதனை உன்னை இழந்து இறந்து சரணாகதியோடு நின்று பார். உன் கர்ம வினை அகலவில்லை எனில்
எம்மை சபை விட்டு அகற்றிவிடு என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. கர்மம் என்ன செய்யும்? தர்மத்தின் முன்னால் மண்டியிடும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. கர்மத்தை வேறு இருக்க வேண்டுமெனில் தர்மத்தை கடைபிடி, தர்மத்தை கடைபிடி என்று கூக்குரலிட்டு அழைக்கின்ற சிவசபையோடு இணைந்து உன்னுடைய நடை துவங்கு. அந்நடை கலிநடையாக இருக்காது, அது இறைநடையாக மாறுகின்ற பொழுது உன் உரைநடை இதுபோல் சிவசூட்சம நூல் நடையாக மாறும் என்று அகத்தியர் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. இந்நடைதனை கற்றுக் கொடுக்கின்ற அற்புத நடைகளை கொண்ட சபை நோக்கி நடைபோடு என்று அகத்தியன் அழைக்கின்றோம் சீடர்களே. ஓம் அகதீசாய நமக. மகிழ்கின்றோம் அகத்தியன், மகிழ்வடைந்து அமர்ந்திருக்கின்றோம் இச்சச்சங்க பெருவிழாவில். ஏனெனில் ஒவ்வொரு சச்சங்கத்திற்கும் கிளை சபைகளுக்கு அகத்தியன் செல்கின்ற பொழுது மகிழ்வு, அகமகிழ்வு. ஏனெனில் எமக்கு ஒரு தலம் கொடுத்து விட்டான் சித்தன், ஒரு மானிடன் எனக்கு ஒரு தலம் கொடுத்திருக்கின்றானடா கலியுகம். ஓம் அகதீசாய நமக. இறைக்கு தலம் இருக்கின்றது, திரு கைலாயம் இருக்கின்றது, வைகுண்டம் இருக்கின்றது, 14 லோகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தலத்திலும் இறை அமர்ந்திருக்கின்றார்கள். இறையை சுமந்த மானிடர்கள் எங்கும் இல்லை என்று தேடி அலைந்த எமக்கு இறையாக வந்து அமர்ந்து எமக்கு ஒரு இறைதடம் கொடுத்த சித்தனோடு தானடா வளம் வந்து கொண்டிருக்கின்றோம் என்ற பெருமகிழ்வுதான் சச்சங்க விழாவில் அமர்ந்து உரையாற்றி கொண்டிருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. தடம் கொடுத்த தலநிலையின் தலைவனே அகத்தியன் மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. களியை மாற்ற வேண்டுமெனில் களிநிலைக்குள் இருக்கின்ற பூவுலகில் இருக்கின்ற ஒரு மானிடனை கொண்டுதான் மாற்ற வேண்டும். ஏனெனில் இவன் உரைத்தான், மாற்றிவிடலாம். எப்படி மாற்றிவிடலாம்? ஒன்றும் இல்லாமல் மாற்றிவிடலாம் என்று எழுந்தான் பரந்தாமன். தடுத்தார் கொண்டான் சித்தன். தடுத்தார் கொள்கின்ற ஆற்றல் எங்கிருந்து பெறப்பட்டது? அவனுக்குள் இருந்து பெறப்பட்டது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அகத்தியத்தை இறுக பிடித்து அகத்தியனோடு கரம் பிடித்து அவன் தாழ் பிடித்து வளம் வந்த அற்புதமான சரநிலைக்குள் இருக்கின்ற அறநிலை கொண்டுதான் அரிகரனை தடுத்த ஆண்டான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அத்தகைய அறிநிலையை தடுத்தாள்கின்ற ஆற்றல் பெற்ற சித்தன் உரைத்த உரையை அவனிட்ட ஆற்றல் கொண்ட கட்டளையோடு இணைந்த அகத்திய சிவபெருமானுடைய வேண்டுகோளுக்கிணங்க கலியுகம் அழியாமல் காத்து நின்ற சபை எம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று. ஓம் அகதீசாய நமக. இல்லையெனில் என்றோ பொசுங்கி இருக்கும் கலியுகம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. இது உண்மை கூற்று. வந்தமர்ந்திருக்கின்றவன் மானிடன் என்று எண்ணாது இறை சித்தனே சிவம் அனுப்பிய ஆற்றல் கொண்ட தென்பொதிகை சித்தன் தான் வந்து அமர்ந்திருக்கின்றான் சிவமகா நிலையோடு என்று ஏற்றுக்கொள்வார்களே, இது உண்மை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. என்று துவங்கப்பட்டது அழிக்கின்ற காலம் கலியுக தேவ சித்த சபை என்ற காலம் துவங்கிய அக்கணம் பரந்தாமன் அமைதியாக அமர்ந்தான் சபைதனில் அவதார கணங்களோடு தவம் கொண்டு என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. கட்டளையிடுகின்ற ஆற்றல் சிவத்திற்கும் பரந்தாமனுக்கும் திருமுருகனுக்கும் கட்டளையிடுகின்ற ஆற்றல் எவனுக்கு வரும்? சித்தனுக்கு வரும். எச்சித்தனுக்கு வரும்? சிவமாய் மாறிய சித்தனுக்கு வரும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். இது உண்மை இல்லை எனில் இத்தலம் விட்டு அகழ்க என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இத்தலம் எனில் இத்தலம் அல்ல, கலியுகம் விட்டு மாண்டு விடுவீர்கள் சீடர்களே, மாண்டு விடுவீர்கள். கலியுகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்ற சாக்கடை கலிநிலையில் உழன்று வருவோர்களே, இவன் உரைத்தான் அகற்றப்படும் என்று. அகற்றப்படுகின்ற வேளையை சித்தர்களும் சிவமும் இறையாற்றலும் செய்ய மாட்டார்கள். எம் கணங்கள் ஆற்றினால் எமக்கும் அதற்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உங்களுக்குள் இருக்கின்ற ஆக்ரோஷ நிலைகள் இருக்கின்றதே, உங்களை அறியாமல் விளையாடுகின்றதே உள்ளுக்குள் காமக்ரோத லோப மதமாச்சரிய நிலைகள், அது உங்களை அழிக்கின்றது அல்லவா? நீயா அழிக்கின்றாய். அதுபோல் அந்நிலையில் உழன்று வந்து இறை சபையை வேண்டுகோளாக ஏற்று அற்புத நிலை கொண்டு வந்தமர் நிலை கொண்ட உயர் சீடர்களாக வலம் வருவோர்களே, அந்நிலைதனை பரப்பி வருவோர்கள், ஏற்றமிகு தர்மயுகமாற்ற நிகழ்வு படை வீரர்களாக வலம் வந்து கொண்டிருப்போரை துஷ்ட நிலை கொண்டு அவர்களை எதிர்நிலை கொண்டு உரையாடுவீர்கள் எனில் இவன் உரைத்தவாறு கலியுகத்தில் இருந்து அல்ல தர்ம யுகத்தில் இருந்து அகற்றி விடுவோம் அகத்தியன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் சபை நாடி வருவோர்கள், சபையில் அமர்ந்திருப்போர்கள், சச்சங்க பெருவிழா உரையை கேட்டுக்கொண்டு அமர்ந்திருப்போர்கள் தற்சமயம் தர்மயுகத்திற்குள் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது போன்று இவன் உரைத்தவாறு அற்புத பணி நிலைதனை துவங்கி ஏற்றம் கொண்ட
எம் சீடர்கள் யாவரும் வலம் வருவது தர்மயுகம். அவர்களை சுற்றி அற்புதமாக நவக்கிரக சஞ்சாரங்கள் அவர்களை விட்டு 30 அடி இடைவெளி விட்டு நகன்று நின்று வாழ்த்தி நிற்கின்றன என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு வாழ்த்தி நிற்கின்ற கணங்கள் மகிழ்வடைந்து இருக்கின்றன. அவர்களை சீண்டுவீர்களே ஆயின் சித்தனையோ சிவசபையோ சீடர்களையோ தொடர்பாளர்களுக்கு தொடர்பாளர்களையோ ஏற்று நிற்கின்ற ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்திருப்போர்களை சீண்டுவார்களே ஆயின் கலியுகம். மகிழ்ந்திருக்கின்ற நவக்கிரகங்கள் மறுபடி அதன் வேளையை அங்கிருந்து அவர்கள் முன் ஆற்ற துவங்கிவிடும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவர்களை பார்க்கின்ற அத்தகைய நவக்கிரக சஞ்சாரங்கள் இவர்கள் கர்ம வினையை எல்லாம் திருப்பிவிடும் நவக்கிரகங்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை எட்ட வேண்டாம், அந்நிலை அடைய வேண்டாம் என்கின்ற நிலையைத்தான் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்தும் ஜீவ ஏடுகளிலிருந்தும் கலியுக தேவ சித்த சபை துவங்கிய காலத்திலிருந்தும் சித்தன் உரைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. பொறுமை, காத்திருப்பு, நம்பிக்கை, சலன சஞ்சலமில்லா பயணங்களை மேற்கொண்டின்ற அத்தகைய நிலை இருக்கின்றதே, அந்நிலைக்கு கிடைத்த பரிசுதான் பிரபஞ்ச மகாசபை சித்தனுக்கென்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் இட்ட பணியை கட்டளையை சிறமேற்கொண்டு ஏற்று நடத்திட்ட அந்நிலை கண்ட அகத்தியனே அவன் கண்களில் நீர் ததும்புகின்ற நிலை பல்வேறு காலகட்டங்களில் சச்சங்க பெருவிழாக்களிலும் இயல்புகளிலும் நடந்திருக்கின்றன என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறையை கண்ணீர் வடிக்க வைக்கின்ற ஆற்றல் எவனுக்கு இருக்கின்றது தெரியுமோ? இறையை கண்ணீர் வடிக்க வைக்கின்ற ஆற்றல் அவரவர்களுக்குள் தான் இருக்கின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உன்னை உணர்ந்து உண்மையை உணர்ந்து இறை நோக்கி நீர் கண்ணீர் விடு. ஒவ்வொரு துளியும் பிரபஞ்சத்தில் விழுகின்ற பொழுது அது ஒவ்வொன்றும் சிவத்தின் திருவடியை, சிவமகா வாழை சித்தனின் திருவடியை நனைத்து செல்கின்றது பாத அபிஷேகமாக என்று கூறுகின்றோம் அகத்தியர். ஓம் அகதீசாய நமக. தன்னை உணர்ந்து திருந்தி சிவ சபையோடு வலம் வருகின்ற யாவரையும் கட்டி காத்து வருகின்றது ஆதியிரை சூட்சம நூல் சுமக்கின்ற சிவமகா வாழை சித்தனுடைய பேராற்றல் என்று கூறுகின்றோம் அகத்தியர். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு சரண் நிலை அடைந்த சபைதனில் சபையே சரணடைந்திருக்கின்றது சிவத்திடம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சபை சரணடைந்தது என்றால் சித்தன் சரணடைந்து விட்டான். சித்தன் சரணடைந்த சிவத்தின் திருவடி, அவன் திருவடியை இருக பற்றுவோர்கள் எத்திருவடியை பற்றுகின்றார்கள்? பிரபஞ்ச மகா சூட்சம திருவடியை பற்றுகின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. இது ஒவ்வொன்றும் சூட்சமம். அகத்தியன் உரைக்கின்ற உரைக்குள் எத்தகைய மறைவு நிலை இல்லை. ஏனெனில் புரியாத நிலை இருக்கும், மறைவு நிலை இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. தமிழ் விளையாடும் திரு தமிழ் முருகனுடைய சரீரமதிலிருந்து அவன் கரமதிலிருந்து வந்திருக்கின்ற ஆதிரை சுற்றம நூலிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஏற்றம் கொண்டு தன் இள நிலையில் முதுமையை தேடி அலைந்த அவ்வை மூதாட்டியினுடைய அற்புத தமிழ் விளையாடும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இந்நிலை கொண்ட அற்புதமான ஆதிரை சூட்சம நூல் கிடைத்திருக்கின்றது. கலியுகத்திற்கு ஒரு சித்தன் கிடைத்திருக்கின்றான். கலியுகத்திற்கு ஒரு சபை கிடைத்திருக்கின்றது. ஆற்றல் கொண்ட சபை, உண்மையை மட்டும் உரைக்கும் சபை, உண்மைக்குள் இருக்கும் உண்மையை, உனக்கு தெரியாத உண்மையை உரைக்கும் சபை இச்சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உண்மை எதுவென்று நீர் தேடி அலைகின்ற பொழுது உண்மை உன் மெய்க்குள் தான் இருக்கின்றது என்று மெய்க்கு, அதாவது அவன் உரைப்பான் அடிக்கடி. அத்தகைய சீடர் பொய்யான உடலுக்கு மெய்யென்று பெயரோ என்று பாடல் இசைத்திருக்கின்றார்கள் சித்தனை. ஓம் அகதீசாய நமக. பொய்யான உடலுக்கு மெய்யென்று பெயர் வைத்திருக்கின்றார்களே, அத்தகைய பொய்யான உடலை மெய்யாக மாற்றிப்பார், இவனுடைய உண்மை சரீரம் உள்ளுக்குள் காண துவங்கலாம் என்ற அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. அதுதான் சிவமகா வாழை சித்த நிலை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது என்ன சிவமகா வாழை சித்த நிலை? புதுமையாக இருக்கின்றது. எங்கும் கேணாத, எங்கும் காணாத, கேட்காத ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. எங்கிருந்து பெறப்படுகின்றது? அறியாத தெரியாத நிலைதான் சிவபெருமகா நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. அடியையும் முடியையும் காணாத நிலைதான் சிவநிலை என்று உரைக்கின்றார்களே, சிவமே அறியாத நிலைதான் சிவமகா வாழை சித்த நிலை என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் சிவம் அறியாது ஆற்றலை வளர்த்தால்தான், ஏனெனில் சிவத்திற்குள் அத்துணை கணங்களும் இருக்கின்றன, அறிந்துவிடும் அல்லவா? ஆகவே சிவம் அறியாது வளர்த்தது போல் ஒரு நாடகமாடி சிவத்திற்கு தெரியாத நிலை உண்டோ பிரபஞ்சத்தில்? அவ்வாறு நாடகமாடி வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து பெயர்த்தெடுத்து வெளியில் கொண்டு வந்த பேராற்றல் தான் சிவமகா வாழை சித்த ஆற்றல் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய சிவமகா வாழை சித்த ஆற்றல் பீரிட்டு வெளிக்கொண்டு வருகின்ற பொழுது அது எத்தகைய ஆற்றல் கொண்டது? கோடான கோடி யுகங்களாக தவம் கண்ட புண்ணியத்தை, ஒரு புண்ணிய வடிவத்தை
சித்தமாக சிவமகா பெருநிலையாக வார்த்தெடுத்து கரங்களில் வைத்திருக்கின்ற பொழுது அத்தகைய பெருநிலையை எங்கு கொண்டு இத்தகைய பெருநிலையை அமிழ்த்தி வைப்பது, இப்பெருநிலையை தாங்குகின்ற புண்ணியம் எங்கு இருக்கின்றது என்று தேடி அலைந்த சிவமே வழங்கிய அற்புத சரீரம்தான் உங்கள் சிவமகா வாழை சித்தன் என்னும் உண்மையான வாழும் குருவினுடைய சரீரம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதுதான் இதன் சூட்சமம். இவன் சரீரம் நூலாக மாறி இருக்கின்றது, இவன் சரீரம் சிவமாக மாறி இருக்கின்றது. சிவமெனில் ஒட்டுமொத்த சிவ ஆற்றலினுடைய பேராற்றலின் சங்கமம் நிலை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு ஒரு பெற்ற ஆற்றலை தன்னகம் வைத்துக் கொள்ளாது தனக்கு மட்டும் வைத்துக் கொண்டு சிவத்தோடு உரையாடி வந்தான். இறை சூட்சம நூலோடு உரையாடி மகிழ்வான். ஒரு நாள் முழுவதும் உரையாடுவானடா பிரபஞ்சமே சித்தன். சிவத்தோடும் நூலோடும் அகத்தியனோடும் விஸ்வாமித்திரனோடும் பாம்பாட்டியோடும் திருமுருகனோடும் பரந்தாமனோடும் எவனால் உரையாட முடியும்? இவனோடு நேருக்கு நேராக கண் திறந்து இவனோடு இருக்கை அமைத்து கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7, 8, 10 நாழிகை பொழுதும் இவனோடு உரையாடுகின்ற ஆதி இறை சூட்சமன் நூலினை இவனை சரணடைகின்ற சீடர்களுக்குள் புகுத்தி இவனை பற்றிய அத்தகைய நிலைதனை உரைக்க அகத்தியன் அவா கொண்டு எழுந்து நிற்க அச்சீடர்களின் மூலமாக அகத்தியனே உரையாடுகின்ற ஆற்றல் கொண்ட ஒரு இறை சித்துதான் உங்கள் சித்தன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய பெரும் பேறு பெற்ற இறை சித்து உங்கள் முன்னால் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அவனை எடுத்து உங்கள் அக்குளுக்கள் அமிழ்த்து வைத்துக் கொள்ளுங்கள், சித்தோடு வலம் வரலாம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அஷ்டமா சித்துக்கள் அல்ல, பிரபஞ்ச மகா சித்தே உங்கள் முன்னால் வந்து அமர்ந்திருக்கின்றது என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சிவமே ஒரு சில வேளை என்னிடம் கேட்பார் என்று சித்தன் உரைப்பான். சிவத்திற்கே சந்தேகம் எழுந்தால், சித்தர்களுக்கு பல்வேறு கணங்களுக்கு சந்தேகம் எழுந்தால் அகத்தியனிடம் வினவுவான். யாம் வினவுவோன் சித்தனிடம், எங்கு சென்றால் அகத்தியனுக்கு சரியான தலம் கிட்டும் என்று கேட்டோம். அவன் கூறினான் முதல் கிளைச்சபை அங்கடா, 2வது கிளைச்சபை இங்கடா, 3வது கிளைச்சபை இங்கடா என்று கூறினான். அக்கிளைச்சபையில் தான் வந்து அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் என்று. ஓம் அகதீசாய நமக. ஏற்றம் கொண்டு இதே நாளில் அற்புத பெருநாளில் உயர்நிலை கொண்ட சபைகள் வழங்குகின்றோம். சபையிலிருந்து சித்தன் முன்னிலையில் ஏற்றம் கொண்டு அவனை சரணடைகின்ற ஒரு ஆண்மகன் ஒரு பெண்மகள் இணைந்து அற்புதமாக தன் இல்லத்தை சபைக்கு சரணடைய வைத்து சிவத்தின் திருவடி இவன் திருவடி என்று ஏற்று வருகின்றவர்களுடைய இல்லம் சபையாக மாற்றம் பெறுகின்றது என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சபையெனில் என்ன? பிரபஞ்ச மகாசபையின் அத்துணை கணங்களும் உங்கள் இல்லமதில் வந்து தஞ்சமடைந்து அருக்கிரக ஆற்றல் வழங்குகின்ற சபைதான் சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சபையில் சித்தன் திருவுருவம், பால திரிபுர சுந்தரியினுடைய திருவுருவம், அற்புதமாக அகத்தியனுடைய 11 சித்தர்களின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட ஏற்றம் கொண்டு அத்தகைய நமஸ்கார அறைதனிலே அமர்ந்து இவன் தவம் காண்பதை என் சீடர்கள் கண்டு வருகின்றார்கள் கணப்பொழுதும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு சபைகளின் வரிசையில் ஏற்றமிகு பெருநிலையாய் இவனை வந்து சரணடைந்து ஜீவ ஏடுகளின் மூலமாக என்னிடம், எம்மிடம், சிவத்திடம், திருமுருகனிடம், பரந்தாமனிடம், இறை கணங்களிடம் ஜீவ ஏடுகளில் வந்து அமர்ந்து அவன் காட்டிய வழி, சிவன் காட்டிய வழியிலே அற்புதமாக பயணித்து இறை சூட்சம நூலினுடைய பிரதிநிலை வருகின்ற சாதனத்தில் இதனை கண்டு அற்புதமாக சித்தனோடு உரையாடி தன்னுடைய இல்லத்தை, தாயாரை, மனையாளை, மழலையர்களை, தன்னோடு இணைந்தோர்களை, உறவினர்களை, நண்பர்களை எல்லாம் சபையாக மாற்றுகின்ற அற்புத பணிதனை மேற்கொண்டு உயர் கிளைச்சபை ஒன்று இதே நாளில் சென்ற ஆண்டு துவங்கப்பட்ட இத்தலமதிலே அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்ற இந்நிகழ்வுதான் பெருமகா மகிழ் நிகழ்வு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இன்று அவ்விழா கொண்டாடப்படுகின்றது. எப்படி கொண்டாடப்படுகின்றது? மானிடர்கள் கொண்டாடவில்லை. அகத்தியன் உரைத்தோமே சச்சங்க விழாவினுடைய முகப்பில் தொடங்கா இயல்பில் தொடங்கா நிலையில் அகத்தியன் உரைத்தோமே, சரியாக அவ்வேளைதனில் துவங்க இருக்கின்ற நேரம் இச்சபையில் கடக்கின்ற பொழுது சூட்சமமாக சிவகூரை தலமதில் அச்சீடன் முன்பு அமர, எம் சீடர்கள் முன்பாக அமர, சூட்சம சீடர்கள் அமர, அத்துணை இறைகணங்கள் சிவமகா வாழை சித்தன் தலைமையில் அமர சச்சங்கம் துவங்கப்பட்டது அவ்வேளைதனில் குறிப்பாக என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு துவங்கிய கிளை சபையினுடைய அற்புத சச்சங்க பெருவிழா கண்டு
ஏற்றமிகு உயர்நிலை கொண்ட சீடனாய் வலம் வருபவனே, சரணாகதி நிலை எதுவென்று படிப்படியாக உணர்ந்து வந்து சேர்கின்ற பொழுது ஒவ்வொரு சீடர்களுக்கும் அவர்களுக்குள் இருக்கும் நான் என்ற அகங்காரம் விழித்துக் கொண்டுதான் இருக்கும். அது அனைத்து சீடர்களுக்கும் உள்ள இயல்பு நிலை, மாநிலங்களுக்கு உள்ள இயல்பு நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அதிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு அற்புதமாக படிப்படியாக ஓராண்டில் பெற்ற அற்புத படிப்பினை இவன் கற்றறிந்து வரவில்லை, இவன் கூறியதை பெற்றறிந்து வந்து அமர்ந்து அற்புத கிளைச்சபை கண்ட சீடனே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இவ்விழா ஆற்றல் கொண்ட பெருவிழாவாக நடந்தேறுகின்ற இப்பாக்கிய நிலை எவருக்கெல்லாம் பகிர்ந்தளிக்கப்படுகின்றதெனில் இவனை நினைந்து இவனோடு வலம் வருகின்ற அத்துணை சீடர்கள், இவனுக்கு உதவி கரம் புரிந்து சச்சங்க பெருவிழாக்களில் உதவியாக நின்றிருக்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் இவனுக்கு வழங்குகின்ற ஆசியிலிருந்து அகத்தியன் பிரித்து வழங்குகின்றான். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாய் உயர்ந்து நிற்க கிளை சபைகள் ஏற்றம் கொண்ட பெரும் சபைகளாக மாறி நிற்க தென்பொதிகை மலைத்தொடரின் வடபகுதி அடிவாரத்தில் அமர்ந்திருக்கின்ற கொங்கு மண்டலம் என்று அழைக்கப்படுகின்ற ஆற்றல் கொண்ட சபைதனை ஒருவன் தனியாக உருவாக்கினான் கிளைச்சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. தேடி வந்தான், தன்னுடைய இன்னுயிரை மாய்த்துக் கொள்கின்ற வேலை வருகின்ற பொழுது சித்தனவன் உரையாடலை கேட்டு வந்து அமர்ந்த கணம் முதல் இவனிடம் யாம் உரைத்தவாறு கற்றறிந்து பெற்றறிந்து தன்னை இழந்து இறந்து சிவசபையோடு வந்து மண்டியிட்டு அங்கு தலம் தேடி தலத்தில் அவனுக்கு இல்லம் அமைத்து இல்லத்தினை இல்சபையாக மாற்ற தன்னை இழந்து நிற்கின்ற சீடனே கொங்குதேய மண்டல கிளைச்சபை சீடனே வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புத நிலையாக இறை சபையை ஏற்று வலம் வருகின்ற ஒவ்வொரு சீடனும் அகத்தியனின் மாணிக்கங்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சபைகள் கிளை சபைகள் எம் கோவில் மாநகரில் அருகாமையில் இருக்கின்ற அற்புதமான அத்தகைய கிராம வளாகங்களில் இருந்து கிராமத்தையே ஒரு விரத முறை இருக்க வைத்து ஏற்றம் கொண்டு சிவசபையோடு தொடர்பிலிருந்து அங்கு பெரும் சச்சங்க பெருவிழா கண்ட சீடனே வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொருவனையும் அகத்தியன் தனித்தனியாக வாழ்த்துவோம், சூட்சமமாகவும் இயல்பாகவும். ஏனெனில் இது சிவமகா வாழை சித்தனுக்கும் ஒவ்வொரு சீடனுக்கும் இருக்கக்கூடிய நேரடி தொடர்பு கொண்ட சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இங்கு இடையில் எவரும் இல்லை. அகத்தியனும் சிவமகா வாழை சித்தனும் 11 சித்தர்களும் அமர்ந்திருப்பார்கள். முன்வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள், எங்கோ ஒரு தளத்தில் அமர்ந்திருப்பவர்கள் யாவரும் சபையின் முதன்மை சீடர்களே என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் இவன் உரைத்தான், யாவரும் அந்நிலை கொண்டே வெளியேறி செல்ல வேண்டும். என் நிலை கண்டு சிவமகா வாழை சித்த நிலை கொண்டுதான் வெளியேறி செல்ல வேண்டும் சபையிலிருந்து என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அப்படி செல்கின்ற பொழுது அவடைகளை எதிர்த்து தொடுக்கின்ற கேள்வி கணைகள் எல்லாம், அத்தகைய கேள்வி கணைகள் எல்லாம் எந்நிலை கொண்டு வீழ்த்தப்படும் சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றல் பெற்ற வேல் வடிவம் கொண்ட செங்கோல் கொண்டு வீழ்த்தப்படுகின்றது என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. அத்தகைய செங்கோலை தாங்கி நிற்கின்ற சீடர்களே அகத்தியன் மகிழ்வடைந்து அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உயர்நிலையாய் ஒவ்வொரு பெண் சீடரும் ஒவ்வொரு ஆண் சீடரும் அவரவர்களுடைய தனிப்பயணம் ஞான பயணம் ஏற்றம் கொண்டு பல்லவ தேயமதில் அமர்ந்திருந்த பொழுதும் தன் இல்லமதை சபையாக மாற்றி சபையில் சச்சங்க பெருவிழா கண்ட அற்புத நிலை கொண்டோர்கள் யாவரையும் அகத்தியன் வாழ்த்தி மகிழ்ந்தார். ஓம் அகதீசாய நமக. மகிழ்வாக இருக்கின்றோம் சித்தன் உரைத்தவாறு. ஏனெனில் அகத்தியத்தை பயணப்பட வைப்பதற்கு ஒரு சகடை வேண்டும். அகத்தியம் இயல்பில் பயணிக்க முடியுமோ? சுற்றமத்தில் தான் பயணித்தோம். இயல்பில் இவன் உரைத்தவாறு அகத்தியன் பயணிப்பதற்கு ஒரு சகடை, அகத்தியன் பயணித்து வந்து அமர்ந்து விழா சிறப்பிக்க ஒரு மேடை, அதில் ஒரு இருக்கை, இருக்கையில் சித்தர்களோடு அமர்வதற்குரிய அற்புதமான அந்நிலைதனை பெற்றுக் கொடுத்த சித்தனே மறுபடியும் உன்னை வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. இதுதான் உயர் ஞானம். வேதாகம நூல்கள் அத்துணை இலக்கண நூல்களையும் கற்று அத்துணை மந்திர தந்திரங்களை எல்லாம் கற்று நிற உடை காவி நிற உடை அணிந்து ருத்ராட்ச மணிமாலைகளை அணிந்து கேசங்கள் வளர்த்து கொண்டு வலம் வருவது ஞானமே அல்ல என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உள்ளுக்குள் உயர் மாலை இறை மாலை, தன் சிந்தைக்குள் அருள் ஞான மாலை பூண்டு வலம் வருவோர்கள் எண்ணிற உடை உடுத்தினாலும் அது எண்ணிற உடையே என்று அகத்தியன் வாழ்த்துகிறான். ஓம் அகதீசாய நமக. அவன்தான் உண்மையான ஞானி என்று அகத்தியன் உரைக்கிறான். ஓம் அகதீசாய நமக. ஞானிக்கும் சித்தனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஞானிக்கும் சித்தனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? கேள்வி கொஞ்சம் தடுமாற்றம் கொடுக்கின்றதல்லவோ? அப்படித்தான் இருக்கும். சிவத்தின் வினாவல்லவா? ஞானி கற்றுக்கொண்டதை வைத்து அவ்விடத்தில் மட்டும் வலம் வருவான். சித்தன் ஞானியர்களோடு பிரபஞ்சம் முழுவதும் வலம் வருவான் என்ற அகத்தியன் உரைக்கிறான். ஓம் அகதீசாய நமக.
அவன்தான் உங்கள் வாழும் குரு, அவன்தான் உங்கள் சிவமகா வாழை சித்தன், அவன்தான் உங்கள் இறைஞான குரு போதகன் என்று அகத்தியர் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஞானி வேறு சித்தன் வேறு என்று உரைத்தோமே, இப்பொழுது உரைக்கின்றோம். ஞானியும் அவனே, சித்தமும் அவனே, சிவமும் அவனே, அகத்தியமும் அவனே, பிரபஞ்சமும் அவனே, பஞ்சபூதமும் அவனே, சிவனே என்று அவன் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமக. பேராற்றலை போற்றி, பெரும் கருணை வடிவமே போற்றி, இறை ரூபனே போற்றி, இணையில்லா சித்தனே போற்றி, இறை மகா சபையை, இறை பிரபஞ்ச சபையை, இறை ஞான சபையை, இறை பல்கலைக்கழகத்தை ஆளுகின்ற அரசே, அகத்தியமே, ஜெகத்தியனே, அப்பனே, ஐயனே, ஆசானே போற்றி 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 என ஒட்டுமொத்த சித்தர்களின் துணையோடு உயர்வாக அவன் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கிறோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமோ நமக. விஸ்வமித்ர மகரிஷியே நமோ 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 நமக. நமக. தேவாய நமக. தேவாய நமக. தேவி ஆதி பராசக்தியே போற்றி போற்றி. ஓம் ஓம் அகதீசாய நமக. அகத்திய பெருமான் முகப்புரையாற்றி அமர்ந்து ஆனந்த கோலமிட்டிருக்கின்ற அற்புதமான தருணம் அதிலே வரவேற்று பேசிய பல்லவ